ஹலோ ஓட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ரிவ்யூ வந்திருக்குன்னா F1. அதாவது வந்து ஃபார்முலா ரேஸ் சம்பந்தப்பட்ட படம். அதனாலதான் இது F1 ஃபார்முலா 1 அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டாப் கன் மேவரிக் எடுத்தாரு பாத்தீங்களா, டாம் குரூஸ் வச்சு. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு, ஜோசப் கியோசிக்கி. இந்த படத்துல நடிச்சிருக்கிறது நம்ம பிராட் பிட் சார் தான் வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைக்குள்ளதுக்குள்ள போலாங்க. அதாவது வந்து மிகப்பெரிய வேர்ல்ட் சாம்பியனா வந்திருக்க வேண்டிய ஆள் தான் வந்து நம்ம பிராட் பிட் சாரு. அவர் பேர் வந்து சன்னி ஹயாஸ். அவர் வந்து அமெரிக்கால வந்து இப்ப வந்து அவருக்கு நடந்த ஆக்சிடென்ட்னால வந்து ஒரு டாக்ஸி டிரைவராகவும் கொஞ்ச நேரம் பகுதி நேர ரேசராகவும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட் ரூபன் மூலமா வந்து ஒரு ஆஃபர் வருது, இங்கிலாந்துல வந்து F1 கார் ஓட்டுறக்கு. அங்க போய் தன்னோட வெற்றி கொடியை நாட்டினாரா, அவர் மீண்டும் சாம்பியன் ஆனாரா இல்லையாங்கிறத இந்த படத்தோட கதைங்க. அதாவது இந்த படத்தோட கதையில வந்து ஒரு எப்பவுமே எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ் படத்துல ஒரு ஃபைனல் ஒரு எண்ட் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரிதான் இந்த படத்துக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு. ஆனா இதுல எவ்வளவு சுவாரஸ்யத்தை வந்து உங்களுக்கு வந்து தூவி கொடுத்துருக்காங்க இந்த படத்தோட வந்து பேஸ்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது இந்த படத்துக்கு பக்காவான ரோல்னா பிராட் பிட் சார் தாங்க கண்டிப்பா சொல்லணும். அவரோட இயல்பான நடிப்பா இருந்தாலும் சரி, அந்த மேனரிசத்துலயும் சரி, அந்த டயலாக் டெலிவரி ஆகட்டும், அவரு சீட் கார்டை வச்சு அப்படி தூக்கி 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 அடிச்சு வீசிட்டு இருப்பாரு, அந்த இதாகட்டும். அப்புறம் வந்து அவரு சக போட்டியாளர்கிட்ட வந்து சண்டை போடுறதாகட்டும், இது எல்லாத்துலயுமே வந்து அவரோட இயல்பான நடிப்பால வந்து வித்தியாசத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அவ்வளவு ஒரு சூப்பரான நடிப்புங்க. அவரு விட்டு அந்த கேரக்டருக்கு வேற யாருங்கிற மாதிரி அப்படி அந்த உண்மையில ரேசராவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அருமையான பர்ஃபார்மன்ஸ். அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சக போட்டியாளராக நடிச்ச ஜோஷுவாங்கிற கேரக்டர், அதுவும் ரொம்ப அவருக்கு ஆரம்பத்துல அவரோட அவருக்கு தன்னோட டீம்லயே வந்து ஒரு போட்டியாளராக இருக்கிறதுனால வந்து அவருக்கு பிடிக்காம ஆரம்பத்துல வந்து காரையெல்லாம் போய் போய் பக்கத்துல எல்லாம் ஓட்டிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப இது கொடுப்பாரு. ஒரு இடத்துல விபத்து நடந்துடும், அதுல இருந்து நம்ம ஹீரோ தான், நம்ம பிராட் பிட் சார் தான் அவரையும் கூட காப்பாத்துவாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் வந்து ஒரு சக போட்டியாளராக நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. இந்த படத்துல வந்து நடிப்புங்கிறது வந்து ஒரு சின்னதா ஏதாவது பேசப்பட்டாலும் டெக்னிக்கலா இந்த படம் வந்து நின்னு பேசுங்க, உலகத்தரத்துக்கு பேசும். அதாவது வந்து கேமரா ஆங்கிள் இருந்து ஹான்சிமரோட மியூசிக் ஆகட்டும், படத்தோட கட்டு எடிட்டிங் ஆகட்டும், சும்மா உங்களை தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அத மாதிரி ஒரு எந்த படம் ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரேஸ் எதிர்பார்த்து ஒரு சீட் த்ரில்லர் வேணுமா, நீங்க அதை பொறுமையா போற படம்லாம் இல்லைங்க. இதெல்லாம் விருன்னு அந்த ஹான்சிமர் போட்டிருப்பாரு பாருங்க, டைட்டில் கார்டு போடுறப்ப ஒரு மியூசிக், அதுக்கே படத்தை 10 டைம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு படங்க. மேலுமே வந்து எனக்கு எல்லா இடத்துலயுமே கூஸ் பம்பா தான் இருந்துச்சு. கடைசியில ஒரு 20-25 நிமிட காட்சிகள் கிளைமேக்ஸ்ல வரும் பாருங்க, நின்னு பேசியிருக்கான். அது வரைக்கும் அவரோட பயணங்கள் எல்லாம் வந்து ஒரு இப்போ கடைசியில இருந்தவர் 7வது 8வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க. இவங்களோடையும் சக போட்டியாளரும் இப்படி முன்னேறிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப கடைசியில வந்து ஃபைனல் சாம்பியன் ஆவாரு அவரு. உண்மையாலுமே வந்து சூப்பரா அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல சொல்லலாம். அந்த ரேஸ் காட்சிகள்லாம் கண்ணுல இன்னைக்கும் ஃப்ரேம் எல்லாம் அப்படி கண்ணுல ஒத்திக்கலாமோ அந்த மாதிரி தோணும். அவ்வளவு அழகான ஃப்ரேம்ஸ். எந்த இடத்துலயும் வந்து குறைய சொல்ல முடியாது. டெக்னிக்கலா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த இடத்துல மிஸ்டேக், இந்த இடத்துல மிஸ்டேக், ஒரு ரேஸ் படத்தை எப்படி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா எடுத்திருக்காங்க. அந்த கார் டயர் மாற்றுறதுல கூட டக்குன்னு மாத்திட்டு டக்குன்னு எடுப்பாங்க பாத்தீங்கன்னா, கார் சர்ன்னு பறக்கும். அப்புறம் ரேஸ் ட்ராக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகும், நம்ம ஹீரோக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், சக போட்டியாளருக்கு ஆக்சிடென்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டும் அவர் அந்த காட்சிகள்லாம் பாக்குறப்ப கண்ணு முன்னாடி எனக்கு என்னக்கா நம்மளே ஒரு கார் வாங்குறா அக்கா, பரடா அக்கா அந்த மாதிரிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல எதையுமே வந்து குறை சொல்ல முடியாது. இந்த படத்துல அவ்வளவு ஒரு சூப்பரான படம். எந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு குறைங்கிறதே கிடையாது. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒளிப்பதிவு பக்காவா தான் நல்லா தான் அமைஞ்சிருக்குது. இந்த படத்துல ஒளிப்பதிவுக்கு குறைய சொல்ல முடியாது. ஹீரோயினோட அதாவது அவரோட 2 டிவோர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு அப்பேர், அதுவும் கொஞ்சம் நல்லா தான் காமிச்சிருப்பாங்க. அவரோட எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல முடியிற வரைக்கும் உங்களுக்கு வந்து படத்துல வந்து உங்களுக்கு எந்த இடத்துலயும் லேக் அதெல்லாம் கிடையாது. போய் ரேஸ் நீங்களே அந்த இடத்துல போய் ஒரு ஐமேக்ஸ்லயோ வேற எதுலயோ 4DXலயோ உட்காந்து பாத்தீங்கன்னா நீங்க கார் ஓட்டுற மாதிரி ஃபீல் வந்துருங்க. அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த F1. கண்டிப்பா தியேட்டர்ல போய் மறக்காம பாருங்க. தமிழ் டப்பிங்ல இருக்கு, மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.